அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆரம்பிக்கிறது என்றால், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு அப்படிங்கிற ஒரு ஞாயிறு நம்ம இடையில கொண்டாடுறோம். அன்றைக்கு நான் தொட்ட ஒரு சின்ன ஒரு பாகத்தை இன்றைக்கு நான் தொட்டு வைக்கிறேன் பாருங்கள். பெந்தெக்கோஸ்து அப்படின்னு சொன்னால் 50 என்று அர்த்தம். 50 என்று அர்த்தம். நான் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கும் சொல்லுகிறேன். நான் ஒரு பெந்தெக்கோஸ்துக்காரன் என்று அறியப்படுறதை விட நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறியப்படுறேன். கேட்டிங்களா? சரிதானா? நான் ஒரு பெந்தெக்கோஸ்து அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 50 அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி என்று இருக்கிறது தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்டிகைகளில் லேவியராகம புத்தகத்தில் இருக்கிற பண்டிகை ரொம்ப முக்கியமான 2 பண்டிகைகள். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாளில் ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை பேர் தான் பெந்தெக்கோஸ்து பண்டிகை. பஸ்கா பண்டிகையில் புளிப்பையை கொண்டு வரக்கூடாது. ஆனால் இந்த பெந்தெக்கோஸ்து பண்டிகையில் நீங்கள் புளிச்சதை கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறத லேவியராகம புத்தகத்தில் நம்ம பார்க்கணும். அன்றைக்கு அதை குறித்து நாம் தியானித்தோம். நான் அதை குறித்து ஏன் தொடுகிறேன் என்றால், ஆவியானவரை குறித்ததான ஒரு 10 காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு அதில் ஏன் புளித்ததோடு கொண்டு வாருங்கள் என்றால், அது அசைவாட்டப்படும். அது அசைவாட்டப்படும், அந்த அக்கினி அதன் மேலே வைக்கப்படும். உங்களால் முடியாத புளித்ததை நீங்கள் கொண்டு வாங்க, நான் அதை சரி பண்ணி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு அடையாளம் தான். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெந்தெக்கோஸ் என்பது எதற்காகன்னு சொன்னால், நம்மால் முடியாததை செய்ய வைப்பதற்காக கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பெந்தெக்கோஸ் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெந்தெக்கோஸ் அனுபவத்துடைய மிகப்பெரிய நோக்கமே புளிப்பை சுட்டரிக்கிறதான ஒரு அனுபவம். நமக்கு நல்லா புரியும் என்ன அனுபவம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்து பார்ப்போமே, அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளோ புளிப்பு இருந்து, மறுதளிக்கிறது என்கிற ஒரு புளிப்பு இருந்துச்சு. ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது, 3 வருஷத்துக்கு முன்னால் விட்ட வலையை திரும்பவும் எடுக்கிறது, இப்படிப்பட்ட விட்டதை பிடிக்கிறதான புளிப்புகள் இருந்துச்சு. இதெல்லாம் புளிப்பை எல்லாம் மாற்றுகிற ஒரு அனுபவத்துடைய பேர் தான் பெந்தெக்கோஸ்து அனுபவம். அந்த பெந்தெக்கோஸ்தை ஆண்டவர் எங்கே கொடுத்தாருன்னு சொன்னால், அக்கினியினால் கொடுத்தார். அப்போ அந்த ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு நிகழ்காலம் தெரியும், ஆண்டவருக்கு வருங்காலம் தெரியும், அவருக்கு ஃப்யூச்சர் தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சர் தெரியுமா? ஆண்டவர் பல காரியங்கள் நம்மிடத்தில் பேசுவார் பாருங்க. ஆனால் நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டுமே, என்னைக்கு ஒரு மனுஷன் செத்து போன்னு சொல்லி ஆண்டவர் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. பார்த்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? யார்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கும் என்னைக்குன்னு கேட்டுக்கிடணும்னா, அது மட்டும் ஆண்டவர் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல போல். ஃப்யூச்சர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல். அவங்களுக்கு ப்ரெசண்ட் தான் தெரியும், எதுக்கு காத்திருக்கிற, என்ன நடக்கும் தெரியாது. ஆவியானவர் வந்தால் என்ன, இப்போ நமக்கு தெரியும் ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்காது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்னு. ஆனால் மொத்தத்தில் ஒன்று மட்டும் தெரியும், காத்திருக்க சொல்லியிருக்காரு, காத்திருக்கிறேன். இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னால், தெய்வம் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு பலத்த கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். சில நேரத்தில் இன்றைக்கு நமக்கு அற்பமாக தெரியும், ஆண்டவர் சில நேரத்தில் காத்திருக்க வைப்பார். ஆண்டவர் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்து தான் ஆண்டவர் நம்மை காத்திருக்க வைத்திருக்கிறவராக இருக்கிறார். சில அனுபவங்கள் கொஞ்ச நேரம் நாட்கள் காத்திருக்க, ரொம்ப நாட்கள் காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணலாம், ஒருவேளை கலைக்க பண்ணலாம். ஆனால் மறுபக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீசர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெய்வத்துடைய கையில் ஒரு பிரிண்ட் உண்டு. இவங்களை இங்கே அனுப்ப போகிறேன், இங்கே என்ன காரியங்கள் நடக்க போகிறது, என்ன காரியங்கள், மரித்தவர்கள் வரைக்கும் உயிரோடு எழும்ப போகிறாங்க. அதனுடைய ஒரு பாயிண்டாக தான் ஒரு பெந்தெக்கோஸ்து நாள் ஆண்டவர் மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காத்திருப்புகள், சில
இடத்துல ஆண்டவர் நம்மை கூட வைக்கிறதுக்கு பின்னால் தெய்வத்துக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அதற்காக நம்ம காத்திருந்து பலனடைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பலன் இல்லாதவர்கள் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது. நான் ஒரு சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலாம், நான் ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம், அது எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம குழந்தைகள் கூட, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கூட இயேசு தான் தெய்வம்னு போய் சொல்லிடுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால்தான் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான காரியத்தை அபிஷேகத்தோடு கூட தான் செய்ய முடியும். ஆகையினால் சீசர்களுக்கு ஆண்டவர் வைத்த அதே ப்ரொசீஜர் தான் நமக்கும் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மையும் சீசர்களுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை நமக்கும் தந்து இந்த காலத்தில் நம்மையும் பயன்படுத்த கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எல்லாரும் அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்தணும்னு சொன்னான். என்னை நீர் பயன்படுத்தணும்னா சீசர்கள் மேலே இறங்கின ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இருக்கிற அபிஷேகம் பத்தாது, இன்னும் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க பண்ணுகிற ஒரு வல்லமையை நீர் எங்களுக்கு தந்து தானாக வேண்டும். அந்த ஆசையும் ஆவலும் அதற்காக காத்திருக்கிற கீழ்ப்படிதலும் இருக்குமே என்று சொன்னால், அன்றைக்கு எந்த தெய்வத்துக்கு முன்பாக அவர்கள் காத்திருந்தார்களோ அதே தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதே தெய்வம் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தெய்வத்துக்கு முன்னால் இருப்போம். ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் பல ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகள் தேவ பிள்ளைகள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதான பெரிய எழுப்புதல் நம்முடைய கண்கள் காணும். நிச்சயமா நம்முடைய சபைகளில் கர்த்தர் அதை செய்வாராக. நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பிப்பாராக. நம்முடைய சபைகளில் கர்த்தர் அதை செய்ய துவங்கட்டும். ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பிப்பாராக. அந்த வாஞ்சையோடு கூட இருப்போம், அதை எதிர்பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார் என நம்புகிறேன். நமக்கு ப்ரெசண்ட் தான் தெரியும், என்ன ஆண்டவர் என்ன இப்படி வைக்கிறார், இப்படி வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், நடத்துகிறார். ஆனால் ஆண்டவர் பெரிய திட்டம் இல்லாமல் எதையுமே செய்வது இல்லை. அந்த ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், அதற்காகவே கூட வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆரம்பமாக பார்ப்போம். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சரி, நான் இப்போ சொல்ல வந்த காரியம் என்னன்னா, ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தின 10 அடையாளங்களை உங்களுக்கு காட்டுகிறேன், அல்லது 10 சின்னங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், அந்த 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்போ நல்லா கவனிச்சிருங்க. 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நெருப்பு, அக்கினிமயமான நாவு. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நான் முதலாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெந்தகோஸ்து பண்டிகை, அது அறுப்பின் பண்டிகை. அந்த பண்டிகையில் நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு சொன்னால், அசைவாட்டப்படணும். அந்த கதிர்கற்றுகள் எல்லாம் அசைவாட்டப்படணும். நீங்கள் புளிப்பு அப்படியே கொண்டு வந்துடுங்க, அசைவாட்டு நெருப்பில் கொண்டு வர வேண்டும். நெருப்பில் கொண்டு வர்றதான நேரத்தில் இந்த புளிப்பை எல்லாம் எடுத்துரும் பாருங்க, இந்த நெருப்பு. அதே போல் இங்கே ஆண்டவர் சீசர்கள் மேலே அந்த அக்கினிமயமான நாவை ஆண்டவர் வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நெருப்பை வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் மேலே இருக்கிற அந்த புளிப்பை எடுக்கணும், சிலதை சுட்டெரிக்கணும், சிலதை எடுக்கணும், சிலதை அழிக்கணும். அதுக்காக ஆண்டவர் தன்னுடைய நெருப்பையாக அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார், நெருப்பாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவதாக அங்கே பெந்தகோஸ்து நாளில் நெருப்பாக இறங்கி வந்த ஆண்டவர்
இன்றைக்கும் நெருப்பாக இறங்கி வருவார். ஆகையினால நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஆவியானவர் வந்தாலே நெருப்பாகத்தான் இறங்கி வருவார்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலையும் அப்படி வரமாட்டார். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிகிறதை விட அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என் தேவை என்ன, இன்றைக்கு நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன, அதை அவருக்கு நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எப்படி நம்மத்தில் இறங்கி வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இவர் நெருப்பாக இறங்கி வந்ததுக்கு பழைய ஏற்பாட்டிலேயும் அடையாளங்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலேயும் அடையாளங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 3-4 வசனங்களில், ஏசாயா 4வது அதிகாரம் 3-4. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுகி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமில் இரத்த பலிகளை நீக்கி விடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் அவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆண்டவர் இப்ப எதற்காக இந்த அக்கினியை, சுட்டெரிப்பின் அக்கினியை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. பேதுருவே, நீங்கள் என்ன மறுதலிச்சிட்டீங்க, நீ என்னை விட்டு தூரமாக போயிட்டீங்க. இப்பொழுதும் உன்னை மிதித்து தள்ளுவதற்காக வரவில்லை, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்து அக்கினி, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக நீ காத்துற. நீ மறுதலிச்சதுனால உன் மேலே இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் பண்ணுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன் குறைவு என்னவென்று எனக்கு தெரியும், உன்னுடைய மீறுதல் என்னவென்று எனக்கு தெரியும். உன்னால் எங்கே நிற்க முடியும்னு எனக்கு தெரியும், எங்கே நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்க, இந்த பேதர் முழுக்க ஆண்டவரை தான் பிடிச்சிருப்பார் இல்லையா? முழுக்க ஆண்டவரை தான் பிடிச்சிருப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பார். இனி சொல்லுவாரா, ஆண்டவரே என்னை அனுப்பும், எல்லாம் நான் பார்த்து கொள்ளலான்னு சொல்லுவாரா? ஏசு சொல்லுவார், நான் அங்கேயே பார்த்தேன், அந்த வேலைக்காரிகளிடத்திலே சபித்தாயே அங்கேயே பார்த்தேன். நீ விழுந்தவன் தான். உன்னால் நிற்க முடியாது என்கிறத நீயே பார்த்துட்ட இல்லையா? இனி உன்னை நிற்க வைக்கிறதுக்காக நான் ஒரு ஆப்ஷனை வைத்திருக்கிறேன். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பல நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் என்று நம்ம எப்போ சொல்லுகிறோமோ, என்னால் முடியும் அப்படின்னு எப்போ, அப்போ நம்ம விழுந்தாச்சுன்னு அர்த்தம். முடியாது. பேதுரு சொன்னார், நான் பார்த்துக்கலான்றவரே, மற்றவன் 11 பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மறுதலிக்க மாட்டேன், என்னால் முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதில் தான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ பேதுருட்ட போய் காத்திருக்கலாமா? எஸ் சார். அபிஷேகம் பண்ண பெறலாமா? எஸ் சார். என்ன சொன்னாலும் எஸ் சார். ஏன்? என்னால் ஒன்றும் முடியாது, என்னை நிற்க வைக்கிற, என்னை பலப்படுத்துகிற, என்னை எடுத்து நிறுத்துகிற, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குகிற அக்கினி, என்னை சுட்டரித்து எருசலேமிலே தரித்திருந்த ஜீவனுக்கென பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படும். பரிசுத்தமாக்குவதற்காக என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு அக்கினி நம்ம என்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியம். அதை என்னால் விடவே முடியலை, என்னால் நிலை நிற்கவே முடியலை, என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை. அப்படி ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டை சுட்டரித்து, முடிவு என்ன தெரியுமா? இதே பேதுரு இயேசுவை அறிந்து ஊழியத்தை மிக தீவிரமாக செய்து கொண்டிருந்த காலத்தில், அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறதான நேரத்தில் பெருக்கல் வடிவிலான சிலுவையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. பேதுருவை உன்னை இதிலேயாக்கும் கொல்ல போகிறாங்க. அவர் சொல்லிட்டார், இயேசுவை நேராக சிலுவையில் அரைஞ்சாங்க, நான் எல்லாம் இதுக்கு அதில் அறையப்படுவதுக்கு தகுதியான ஆள் இல்லை, என்னை தூக்கி தலைகளை அரைகிறாங்கப்பா. மறுதளிக்கவா செஞ்சார்? ஏன்? அந்த பார்ட்டு போச்சு, அக்கினியில் எரிஞ்சு போச்சு, மறுதளிக்கிற அனுபவம் போச்சு.
இனி மரணம் வரைக்கும் மறுதலிக்க விடாமல் என்னை பாதுகாக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்னு ஒன்று இருந்தால் அதை எனக்கு தந்துதான் ஆண்டவரே ஆகணும். மரணம் வரைக்கும் அந்த அக்கினியின் தொடுதல் என்ன நிலை நிறுத்தும். ஏசாயாவை ஒரு அக்கினி தழலினால் ஆண்டவர் தொட்டு சொன்னார், நீ பரிசுத்தமாகிட்ட. ஏசாயா 6வது அதிகாரத்தில் அந்த தொடுதல். அதுக்கு அப்புறமா தான் இயேசுவை பற்றின வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவருக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ. இப்போ அக்கினி தொட்ட பிறகு சொல்கிறார், எனக்கு தான் ஐயோ, நான் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டார். எனக்கு தான் ஐயோ. அதுக்கு பிறகு தான் கிறிஸ்துவை பற்றின பைபிளில் 66 புத்தகம் உண்டு. ஏசாயாவுக்கு 66 அதிகாரம் எழுதினார். அந்த 66 அதிகாரத்தில் இயேசுடைய பிறப்பு உண்டு, இயேசுடைய மரணம் உண்டு, இயேசுடைய 2வது வருகை உண்டு, இயேசுடைய ஊழியம் உண்டு. அத்தனையும் எதுக்கு பிறகு தெரியுமா வெளிப்பட்டது? அந்த அக்கினியின் தொடுதலுக்கு பிறகு. சில ஆண்டவர் நம்மை தொடுகிறது சில நேரத்தில் நமக்கு வேதனையாகவோ கடினமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய ஊழியம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்மிடத்திலிருந்த வெளிப்படுத்துகிற வல்லமை பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அப்புறமாக தெய்வம் நம்மை பயன்படுத்துகிறது பயங்கரமாக இருக்கும். சில தொடுதல், அக்கினியின் தொடுதல் என் மேலே நீங்கள் வச்சு தான் ஆண்டவரே ஆகணும். அக்கினி மயமானவரே, அன்றைக்கு சீசர்கள் மேலே அக்கினியாக இறங்கி வந்தவரே, என்னையும் சுட்டரிக்கணும்னு, என்னில் சுட்டரிக்கப்பட வேண்டியது சுட்டரிக்கப்படட்டும், என்னில் மாற்றப்பட வேண்டியது மாற்றப்படட்டும், என்னில் அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்படட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் விரும்புகிறேன், சீசர்களை பயன்படுத்தினது போல நானும் பயன்பட வேண்டும் என விரும்புகிறேன். நானும் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என விரும்புகிறேன். ஆண்டவருக்கு உபயோகப்பட வேண்டும் என விரும்புகிறேன். முதலாவது ஒரு அடையாளம் அக்கினி. நேரம் தான் ரொம்ப ஓடி போகுதே. 10 வச்சுருக்கிறேன். நேரம் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா 8 மணிக்கு எத்தனை முடியுதோ அதோட முடிச்சிடுறேன். முதலாவதாக அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர். இன்னும் நிறைய அதிகாரங்களை, நிறைய வசனங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய வசனங்களை பழைய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 104 சங்கீதம் 4வது வசனம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி. ஆகையினால நம்ம அந்த அக்கினியின் கரம் நம்மை தொடட்டும் என்று நம்ம ஜெபிப்போம். இயேசுவை குறித்து யோவான் ஸ்நாபகம் சொல்லும் போதே சொன்னார், மத்தேயு 3:11, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படி ஒரு அனுபவம் உண்டு பார்த்துக்கிடுங்க. அக்கினியின் வல்லமை, அக்கினியின் ஒரு அபிஷேகம் என்கிற ஒரு அனுபவம் உண்டு பார்த்துக்கிடுங்க. அது என்ன நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி. ஞானஸ்நானம், தண்ணீரில் ஞானஸ்நானம் அப்படின்னா முழுவதும் மூழ்குதா இல்லையா? இல்லை, இருக்கிற நிறைய பேருக்கு நான் தான் முக்கினேன். ஒழுங்காக முக்கினா மூழ்கணுமா இல்லையா? தண்ணீர்னால எப்படி மூழ்கிறதோ அப்படியே பரிசுத்த ஆவியின் அக்கினியில் மூழ்குகிற ஒரு அனுபவம் ஃபுல்லாக என் மேலே இல்லை, என்னை முழுவதுமாக நான் என்னால் என்னை பரிசுத்த ஆவியானவர் முக்கி புரட்டி போட்டுருவார் பாருங்க. முழுவதுமாக ஆண்டவர் எனக்கு அந்த ஆவியானவருடைய அனலுக்குள்ளாக என்னை கொண்டு போய் என்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றணும்னு சொன்னால் அந்த மிஷினை, அந்த 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 கத்தியை, அந்த ஆயுதத்தை அக்கினிக்குள்ளாக கொண்டு வைப்பாங்க. எதற்கு? அக்கினிக்குள்ளே வச்சாதான் அதை கூர்மை உள்ளதாக மாற்ற முடியும். நம்ம ஊரில் ஒரு கத்தியை கொண்டு போங்க, ஒரு மண்வெட்டியை கொண்டு போங்க, ஒரு கோடாலியை கொண்டு போங்க, முதல்ல அந்த ஆள் எங்கே கொண்டு வைப்பார்? அக்கினிக்குள்ளே கொண்டு வைப்பார். என் தெய்வம் யாரெல்லாம் கைகளில் எடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் அக்கினி அபிஷேகத்துக்குள்ளே முதல்ல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அந்த அந்த அனுபவம் தான் அவங்கள புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரங்களாக மாற்றும். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன். முதல்ல என்னை பரிசுத்தமாக்குவதற்காக, 2வது என்னை உருவாக்குவதற்காக ஒரு அக்கினி. அது என்னை வேறு மனுஷனை மாற்றி விடுங்க, வேறு ஒரு மனுஷனாகவே மாற்றி விடும். என்னைக்கும் ஆண்டவர்
எனக்கு தந்த கிருபை போதும் ஆண்டவரேன்னு 2 அந்நிய பாஷையும் பேசி வழி தப்பி நான் தீர்ந்தேன். ஆமேன் 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 ஆமேன். அதோடு நிப்பாட்டிடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு பார்ட் இருக்கிறது. அதுக்கு உள்ளாக எத்தனை காலம் பிரகாரத்திலே கிடப்போம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளாக வருவதற்கு, அவருடைய இருதயத்தை அறிவதற்கு அவர் நமக்கு கிருபை தருவாராக. அது ஒரு அக்கினி தொடுதல்னால தான் நடக்கும்னு சொன்னான். அதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். 2 பரிசுத்த ஆவியானுடைய 2வது அடையாளம், 2வது அவர் புறா. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கினார். சிலருக்கு ஆண்டவர் தரிசனத்தில் இந்த புறாவை காட்டுவார் பாருங்க. ஸ்தோத்திரம். யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இப்போ 2வது பார்ட் என்னன்னு சொன்னால், புறாவை போல ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். இதை வச்சுட்டு ஆவியானவர் வந்தாலே புறாவை பார்ப்பேன்னு நின்றப்படாது. கொஞ்சம் புறா வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும் வீட்டில் வரும்போது. புரியுதா? ஆவியானவர் இப்படி தான் வருவார்னு நினச்சிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறதுன்னா, ஆவியானவர் எப்படினாலும் வருவார். அதை எப்படியே நம்ம எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். சாமுவேல்கிட்ட போய் ஆண்டவர் பேசினார். என்ன சொல்லி கூப்பிட்டார்? சாமுவேலே, சத்தமாக சொல்லுங்க, சாமுவேலே. சாமுவேல் யாரை போல தெரியுமா போய் கூப்பிட்டார்? ஏலியை போல தான் போய் கூப்பிட்டார். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படி கூப்பிட்டதான் பிள்ளைக்கு புரியும். அங்கே யாத்திராகமம் புத்தகத்தில் இப்போ 18-19 நினைக்கிறேன், சீனாய் மலையில் இடி முழக்கம் போல் தட்டப்பட்டான்னு இறங்கி வந்து அங்கே பிள்ளையாண்டானுக்கு முன்னால் டேய் நான் தான் தெய்வம்னு சொன்னான். பின்ன அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு சொன்னான். அந்த பிள்ளைக்கு அவனுக்கு பாஸ்டரை போல் பேசுனா தான் அவனுக்கு புரியாதனால சாமுவேலே கூப்பிட்டேன். மோசைக்கு இப்போ 80 வயசாச்சு. அங்கே போய் நின்று தீயை காட்டி தீக்கு பக்கத்தில் இருந்து கூப்பிட்றாரு, மோசே 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 மோசே. ஆண்டவர் வந்து நான் இடையில ஒரு நாள் பிரசவம் பண்ண போகிறேன். 2 வாட்டி சிலரை தான் கூப்பிட்டுருக்காரு. ஆபிரகாமே ஆபிரகாமே, மோசே மோசே, சாமுவேலே சாமுவேலே சொன்னா. நான் இடையில சவுலே சவுலே எத்தனை பேருன்னு சொன்னேன்? இப்போ 5 சொன்னேன். ஆகையினால 5. ஒரு அன்னைக்கு ஒரு 9 பேரை சொன்னேன்னா சரி நான் பார்க்கட்டேன். 2 வாட்டி சிலர் கூப்பிட்டு யாரு ஆண்டவர் எப்படி கூப்பிட்டா நான் தாங்கி கழுவேனோ அந்த ரூபத்தில் ஆண்டவர் அங்கே வெளிப்படுவார். அந்த ரூபத்தில் வெளிப்படுவார். சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருக்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத ஒரு புறாவை கொண்டு நமக்கு காட்டுகிறவர். சமாதானத்துக்கு அடையாளம், சாந்தத்துக்கு அடையாளம், சுத்தத்துக்கு அடையாளம், ஆறுதலுக்கு அடையாளம், தீங்கற்ற தன்மைக்கு அடையாளம். அந்த அடையாளம் கபடற்றதுக்கு அடையாளம். அந்த நல்ல ஆவியானவர் புறாவை போல வெளிப்படுகிறார்னு சொன்னான். நினச்சிக்கிடணும், கர்த்தர் என்ன கைவிடலை, எங்கள் பக்கத்தில் இருக்கிறார் நினச்சிக்கிடணும். அந்த நம்மை தேற்றுவதற்காக என்னைக்கும் அக்கினியாதான். சில நேரத்தில் புறாவை போல சாந்தமாக வந்து
தேற்றரவாளனாக வந்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த ஆவியானவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அவரால் நம்ம பயன்படுத்த முடியும், அவரால் நம்மை பலப்படுத்த முடியும், அவரால் நம்மை தேற்றவும் முடியும். என்னை பயன்படுத்துகிறவர் மட்டும் இல்லை, என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாக்கும். என்னை எப்பொழுது கூப்பிட்டாலும் என்கிட்ட வந்து என்னை தேற்றுகிற தேற்றரவாளன் எனக்கு நல்ல ஒரு துணையாளர், கபடற்றவர், என்னை நேர்வழியாக நடத்துகிறவர், என்னை நீதியின் பாதையில் நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே தான் நடத்தும். எந்த சூழ்நிலையும் அவரை நம்பலாம், எந்த சூழ்நிலையும் அவரை அவர் தப்பாக கைட் பண்ணவே மாட்டார், தப்பாக ஆலோசனை சொல்லவே மாட்டார், தப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டார், சரியாக தான் சொல்லுவார், சரியான பாதையில் தான் நடத்துவார். ஒரு நாள் என்னுடைய தீமையை விரும்புகிறவர் அல்லவே அல்ல, என்னை நேர்வழியாகவே நடத்துகிற அந்த புறாவை போல இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியம். அங்கே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அடுத்த 4வது அதிகாரத்தில் அவர் ஆவியில் 4:1 பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் இவர் தானே விட்டுப்பார். நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க. எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவி நிறைவு வரும்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எப்போ வரும்னு சொல்கிறேன். எப்போ ஒரு மனுஷன் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு நான் பிள்ளைங்கிற உணர்வு வருகிறதோ அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய நிறைவே வரும். நான் யாரு, திரும்ப நான் யாருன்னு கேட்கக்கூடாது. நான் யாரோ சிஸ்டர் நீங்கள் யார், ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டா நான் மிஸ்டர்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லக்கூடாது. பரத்திலிருந்து நான் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நான் பரத்திலிருந்து அப்பனுக்கு பிள்ளைங்கிற உணர்வு வருகிறவங்க தான் ஆவியில் வேலை நடைய முடியும். உங்களுக்கு சொல்கிறேங்க, நம்ம பரலோகத்துக்கு போனால் ஆபிரகாமை பார்ப்போமா? ஆபிரகாமை பார்ப்போம். பார்க்க மாட்டீங்களோ? ஈசாக்கையும் பார்ப்போம், யாக்கோபையும் பார்ப்போம். ஆண்டவரே சொன்னாரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆபிரகாமை இயேசு நம்மகிட்ட அறிமுகப்படுத்தினார்னு என்ன தெரியுமா சொல்லுவார்? பிள்ளையை கேட்டேன். ஒரு பதில் சொல்லாமல் பிள்ளையை எனக்கு கொண்டு தந்ததான்னு என் சிநேகிதன்னு சொன்னார். நம்மளையும் பக்கத்தில் நிப்பாட்டி ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா சொல்லுவார்? இது என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட என் பிள்ளைன்னு சொல்லுவார். ஆபிரகாமே, நீர் சிநேகிதன், இது இரத்தத்தினால கழுவப்பட்ட என் பிள்ளை. பரலோகத்துக்கு நம்ம பிள்ளைங்க. என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு வருகிறதோ அதுக்கு பிறகு தான் ஆவியானவர் அடுத்த கட்டத்துக்கு நடத்துவார். சிலருக்கு பயங்கர சந்தேகமாகும். சந்தேகத்துக்கு அந்த அர்த்தத்தில் போயிடுவாங்க. எனக்கு யாருண்டு, யார் வேணும்? அவர் இருக்கிறார் இல்லைங்க, இனி யார் வேணும்? நான் கலங்கின நேரத்தில் ஆண்டவர் போவா செஞ்சார். அவர் மாறாமல் தானே இருக்கிறாரு. அவர் மட்டும் விட்டுருந்தா என்னைக்கோ போயிருப்போங்க. எந்த ரேஞ்சில் கிடைக்காத இடத்துலையும் ஆவியானவர் வருவார். எந்த அறை வீட்டுக்குள்ளேயும் ஆவியானவர் வருவார். அவருக்கு நாங்கள் இந்த ரேஞ்ச் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சிக்னல் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கே வச்சு கூப்பிட்டாலும் வருகிற ஒரு தேற்றரவாளன். புறாவை போல ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடணும் போல இருக்குது. இந்த கிளாக்கு பாடாதன்னு சொல்லுது. என்ன செய்யுது? தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலியா சொல்லிடலாமா?
இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. 3 யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37 38வது வசனத்தில் நம்ம போன வாரத்தில் இருந்த அபிஷேக கூட்டத்தில் 2 நாள் அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்தோம். 3வது தாகம் தீர்க்கிற தண்ணீர். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். 39வது வசனத்தை கூட வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத பரிசு. அப்போ 3வதாக ஆவியானவர். எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, இணையாளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை. அந்த தாகம் உள்ள வரணும். கேட்டீங்களா? தாகம். பல இன்றைக்கு இதற்காக சர்ச்சைக்கு வர்றாங்க. பொதுவாக எல்லாச்சும் நம்ம தான் பல சபைகளை பார்க்குறோமே. எனக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா? எனக்கு ஏதாவது இந்த கூட்டத்துக்கு பிறகாவது இந்த ஒரு இடவிட முடிச்சிட மாட்டேன்னா? அதெல்லாம் இருக்க தப்பு ஒன்றும் கிடையாது. நமக்கான ஆழத்தில் ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கணும். அது ஆவியானவரை குறித்த ஒரு தாகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தாகம் இருக்கணும். தாகம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு ஆள்கிட்ட ஒன்றை கொடுக்க மாட்டார். தாகம் இல்லாதவங்களை பரலோகம் நம்பாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் எல்லாரையும் நம்ப மாட்டார். திரும்ப சொல்லுங்க, எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் எல்லாரையும் நம்ப மாட்டார். தாவீது ஆண்டவர் நம்புவதற்கு காரணம் என்னன்னா, அந்த மனுஷனுடைய தாகமே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் பேர்ல தாகம். ஆலயத்தின் மேல தாகம், ஆராதனை மேல தாகம். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர ராஜாங்க, அவர் டான்ஸ் ஆடி ஆட்டி குதிச்சு கொண்டாடிக்கிட்டு வர்றார். தாவீதை போல நடனமாடி. நம்ம இன்னைக்கு பல சர்ச்சையில் போகலாம். ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? ஞானஸ்நானம் 10-30 வருஷம் விசுவாசி. தாவீதுக்கு பக்கத்து வீட்டில் கூட இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுவோ கிடையாது. தாவீதை போல கொட்டாயம் விட்டு கையை நீட்டி காலில் நீட்டி 20-10 நிமிஷத்துக்கு வாட்சும் பார்த்து மணியும் பார்த்து கேட்டா சொல்லுவாங்க, தாவீதை போல. இந்த மனுஷன் ஆடுன ஆட்டம் ஒய்ஃபுக்கே பொறுக்கல. அந்த ஒய்ஃபை சொல்லுது, யோ நீ எல்லாம் ராஜாப்பா, இப்படியாப்பா ஆடுறது. அந்த ஆள் நேர சொல்லிட்டார், அப்பனுக்கு கைக்கு என்ன தப்புன தெய்வத்துக்கு இது இல்லை, இன்னும் நான் ரொம்ப நீசனாக கூட இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். அவருக்கு இப்போ மனசில் ஆச்சு ப்ராடக்ட் மிஸ்டேக் இருக்காங்க. புரியல?
சவுலுக்கு மகா தானே, அவள் இப்படி தான் பேசுவாள். உங்கள் ஃபோன் கம்ப்ளைண்ட்னா யாரை திட்டுவீங்க? ஃபோனையை திட்டுவீங்க? கம்பெனி ஓனரை தானே திட்டுவீங்க. அதே போல் மீகால், என்னையா மனுஷன் கேட்டேன், உங்கள் அப்பா எனக்கு கைக்கு என்ன எத்தனை தடவை கொல்ல பார்த்தாரு, அவருக்கு கைக்கு முன்னாடி என்ன தப்பு வித்த, இந்த தெய்வத்துக்கு இது இல்லடி, இன்னும் 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 நல்லா ஆடுவாங்க. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நல்லா சத்தமாக அப்பாவுக்கு அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆராதனை குறித்த ஒரு தாகம். நான் ஆவியிலே நான் உம்மை துதிக்கணும், ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். நான் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் நான் ஊழியம் செய்யணும், ஆவியில் நடக்கணும். அந்த தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை போல ஒவ்வொரு நாளும் பருகி பருகி என்னிடத்தில் அந்த சமாரியா ஸ்திரீக்கு சொன்னது போல நீ தாகமே அடையாத மாதிரி ஒரு தண்ணீரை உனக்கு கொடுப்போம் பாரு, அது உன் வாழ்நாள் முழுவதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சமாரியா ஸ்திரீ யாருக்குமே பிடிக்காது. 5 விவாகரத்தானவளை யாருக்காவது பிடிக்குமா? 6வது கேஸ் போட போகிறா, டிவோர்ஸ் கேஸ். இப்படி தானே இருக்குது பைபிளில். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், 6வது இதுவும் போகுது. என்னாலும் உன்னை நீ தேடி போகலை, உன்னை தேடி வருகிற ஒரு மேசியா ஒருவர் உண்டு, மேசியா ஒருவர் உண்டு. இந்த ஏசப்பாவுடைய அன்பை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்குவோமே, வேற ஒன்றும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்போ உங்ககிட்ட கயிறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன? நான் ஒரு ஜலத்தை உனக்கு தருவேன், நீ உனக்கு யாராலும் தாகம் தீர்க்க முடியாத ஒரு ஜீவ தண்ணீரையா. அந்த ஜீவ தண்ணீர் மேலே தாகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தாகம் தீர்க்கிறவரும் அந்த ஆவியானவரே, ஆவியானவரே. கடைசி ஒன்றை மட்டும் சொல்லட்டுமா? ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடட்டுமா? எப்படியாவது முடிச்சா போதும். கடைசி ஒன்றை மட்டும் சொல்கிறேன்னா, காற்றாக வருவார். 10 எழுதி கொண்டு வந்த 4 தான் தீர்ந்த மீதி. அப்போ நமக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் காற்று 1-2 வசனத்தை நம்ம அப்போஸ்தலர் 2:2 இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:2 இருக்கிறது. 2:2 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இனி 3:8 வாசிங்க. யோவான் 3:8 சுவாரஸ்யமான 2 காரியம் சொல்கிறேன். யோவான் 3:8, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவன் அப்படியே இருக்கிறான் என்ற. ஆவியானவன் மட்டும் காற்றை போலியாக்கும். ஒரு ஆளுக்குள்ளே வந்துட்டார்னா அது இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவார். பிலிப்பு கந்தாகை ஒரு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அப்படியே தூக்கி அல்லேக்கா தூக்கி அங்கே இன்னும் ஆசிரியத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ இனி இங்கே அவனுடைய ஊழியம் முடிஞ்சுட்டு அடுத்தடுத்து அப்படி காற்றை போல சுழல் காற்றில் எலியாவை அப்படி தூக்கி விட்டார். காற்றை போல ஆவியானவர். ஹல்லேலூயா. சில நேரம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி நிற்போம் பாருங்க. ரெடியாகி நிற்கிறதான நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு பிறகு காரியத்தை சொல்லி ரூட்டை திருப்பி விடுறது நினச்சிக்கிடணும். ஆவியானவர் நான் ரெடியான இடத்துக்கு போகிறதில்ல, இன்னொரு இடத்துக்கு போகிறது ஆவியானவர் சித்தமாக இருக்கிறார். ஆவியானவரே ரூட்டை திருப்புறார். ரூட்டை திருப்புகிற பரிசுத்த ஆவியானவர். நானாக உன்னை பிளான் பண்ணியிருப்பேன், நானாக ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருப்பேன். நான் பிளான் பண்ண ஒன்றுமே நடக்காது, பார்த்துக்கிடுங்க, ஒன்றும் நடக்காது. ஆகையினால இப்போ எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் பண்ணுறதும் கிடையாது, நடக்காது. ஆகையினால் ரூட்டை திருப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம மேலே அந்த ஆவியானவர் மட்டும் இருந்தாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பிளான் பண்ணதில்லை, அவர் ஒரு திட்டத்தை வைத்து அந்த பாதையில் என்னை கொண்டு போயிடுவார். ரெடி ஆகும், கடைசி வரைக்கும் ரெடி ஆகும்.
என்ன கவனிங்க, பிலிப்பு கந்தாகவே ஒரு மந்திரிக்கு ஞானஸ்நானம் எடுத்து மனசில் நினச்சிருப்பார். என்ன நினச்சிருப்பார்? இனி ஞானஸ்நானம்லாம் எடுத்து முடித்து அண்ணனுக்கு ஒரு ப்ரைஸ் லாடெல்லாம் சொல்லி சேர்ந்து போய் ஒரு கஞ்சியெல்லாம் குடித்து ஒரு KFC எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக பிரிஞ்சு போகலான்னு. ஆள் தண்ணியிலேருந்து ஆளை முக்கியாச்சு, முக்குன்னு ஆளை காணல, ஆள் பார்த்தாச்சு, தூக்கிட்டு போயிட்டார். உன் வேலை முடிஞ்சு நீ போப்பா, இனி இன்னொரு இடத்துக்கு ரூட்டை மாற்றுகிறார். என்னுடைய நினைவின்படி அல்ல, நான் விரும்புகிறபடி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நடத்துகிற ஒரு ஆவியானவர் உண்டுன்னு சொன்னான். நாம் விரும்பினது நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவருடைய விருப்பத்தின்படி நடத்துகிற ஆவியானவர் காற்றை போல அவர் வெளிப்படட்டும்னு சொல்லுகிறவர்கள் ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்று போல. கடைசியா எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு விட்டு 9வது வசனத்தில், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுப்புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதுகிறார், ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கவனிங்க, உலர்ந்து போன எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. உலர்ந்து போன எலும்புன்னா தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாசையில் என்ன சொல்லலாம்? சூப்பு போடுறதுக்கும் கொள்ளாத்த எலும்பு. மனசிலாச்சா? இப்போ புரிஞ்சா? இப்படிப்பட்ட இந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, தலை இங்கே கிடக்கு, கால் அங்கே கிடக்கு, கை அங்கே கிடக்குது, விழா எலும்பு இப்படி கிடக்கிற இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டுட்டு கேட்குறாரு, இதெல்லாம் உயிரடையுமா? உயிரடையுமா? அந்த மனுஷனுக்கே உள்ளத்தில் தெரியும் உயிர் அடையாதுன்னு தெரியும். என்னாலும் சொன்னார், தெய்வத்துக்கு தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ற, நீ பேசு, நீ ஆரம்பத்தில் எலும்பிட்ட பேசுவ, நீ முடிக்கும் போது ஒரு சேனைட்ட பேசுவ. சரிதானே? நீ இப்போ பேசு. உன்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பம் எலும்பா இருக்கும், ஆனால் முடி ஒரு சேனையா இருக்கும். அதை செய்கிறது யாது? இணைக்கிறது யாது? ஆவியானவர் என்கிற ஒரு காற்று வீசும் பாரு இந்த பள்ளத்தாக்கில். அது சட்ட சட்ட சட்டவன ஆங்காங்கே இருக்கிறது, சின்ன பின்னமாய் சதறி கிடக்கிறது, அங்கே கிடக்கிற இங்கே கிடக்கிற நம்பிக்கையற்றது எல்லாம் வந்து இணைஞ்சிடும் பாரு, ஒரு சேனையாக எழும்பும். அதே ஆவியானவர் காற்றாக இந்தியாவின் மேல வீசட்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அந்த ஆவியான ஒரு காற்றாக வீச ஆரம்பிக்கட்டும் என நாங்கள் விரும்புகிறோம். இனி இதெல்லாம் உயிரடையுமா? சபை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு 10 லட்சங்களும் 20 லட்சங்களை வாங்கி கொண்டு நடக்கிறவர்கள் உயிரடைவார்களா? என்ன தப்பு நடந்தாலும் நாங்கள் கண்டும் காணாமலே போய் விடுவோம் என்கிறவர்கள் உயிரடைவார்களா? கிறிஸ்துவின் பேரில் கிறிஸ்தவர்கள் லஞ்சமும் அநியாயமும் வாங்கி கிறிஸ்துக்கே தீங்கு செய்து கொண்டிருக்கிறவர்கள் உயிரடைவார்களா? இனி இவங்களெல்லாம் அசைக்கணும்னு சொன்னால் ஒரே வழி, ஆவியானவர் வரணும். ஆவியானவர் வந்தால் தான் அவர் உயிர்ப்பிப்பார். நான் ஆசைப்படுறது என்னன்னா, ஸ்தாபனம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸ்தாபனம் இப்போ நம்ம இங்கே தான் ஸ்தாபனம்னு வச்சுருக்கிறோம். பரலோகத்தில் ஸ்தாபனம் ஒன்றும் கிடையாது. கேட்டிங்களா? பரலோகத்தில் ஸ்தாபனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே சபை. என் சபையை கட்டுவேன்னு தான் சொன்னாரே தவிர, நான் சபையை கட்டுவேன்னு சொல்லலை, பக்கத்து இன்னொரு சபையை கட்டுவேன்னு சொல்லலை. ஆண்டவர் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒருவேளை உலர்ந்து போய் கிடக்கலாம். இதன் மேலே ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே, ஆவியானவரின் காற்று வீசட்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை இருக்குன்னு சொன்னான், கர்த்தர் உயிர்ப்பிப்பார். பாருங்க, நம்மால் முடியாததை ஆவியானவர் செய்வார்.
இவங்க சரியாவாங்களா, அவங்களையும் சரிப்படுத்துவார் ஆவியானவர். இவங்க உயிரடைவார்களா, அவர்களையும் உயிர்ப்பிப்பார் ஆவியானவர். அப்படிப்பட்ட ஒரு விண்ணக காற்றை கர்த்தர் தேசத்தின் மேலே வீச பண்ணுவாராங்க. அப்போ ஆவியானுடைய அடையாளங்கள் அல்லது சின்னங்கள் எத்தனை சொன்னேன்? ஒன்று, நெருப்பு, சுத்திகரிப்பதற்கும் உருவாக்குவதற்கும். புறா, கபடற்றதுக்கும் சாந்தத்திற்கும் ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும். தண்ணீர், என் தாகத்தை தீர்ப்பதற்காக. காற்றாய், அவருடைய விருப்பமான இடத்தில் என்னை கொண்டு போகிறது காற்று. அடுத்ததாக என்னை உயிர்ப்பிக்கிறது காற்று, என்னை ஒன்று சேர பண்ணுகிறது காற்று, நம்பிக்கையற்றதை நம்பிக்கை உண்டாக்குகிறது காற்று.